வணக்கம் பாலமுருகன். என்னுடைய லட்சியத்துக்கு எதிராக எவனாவது குறுக்க வந்தீங்கன்னா அவ்வளவுதான், அவனை சோழிய சுத்தமா முடிச்சு விட்டுட்டு தான் மறுவேலை அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சிருக்கா அப்படி இந்த சைமன் செபஸ்டியன். இதெல்லாம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, சாட்டா மாமா பைய, இடுபாவன கார்த்தி, பர்த்டே பேபி காளியம்மா, இந்த மாதிரி அன்கோக்களுக்கு தான். என்னங்கிறத பாருங்க. இங்க வேண்டியவன் வேண்டாதவன் எவனும் எனக்கு கிடையாது. என்னோட ஒட்டி பிறந்தவனானாலும் என் லட்சியத்திற்கு எதிராக வந்தால் வெட்டி வீசுவனை ஒழிய அந்த தொங்கு சதையை தூக்கி திரிய ஆள் கிடையாது. என்னை பெற்ற தாய் தந்தையே வந்தாலும் என் லட்சியத்துக்கு எதிராக என் எதிரிதான். அதாவது இவன் ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கான். இந்த அரசியல் கட்சிக்கு என்ன கொள்கை அப்படின்னு சொல்லி 14 ஆண்டுகளாக இங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்களாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இந்த ஜாம்பிஸ் கூட்டமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, உன்னுடைய கொள்கை என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இவன் ஒரே கொள்கை, எனக்கு தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு திரிறான். இந்த 14 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாத மாதிரியும், இவன் ஒருத்தன் தான் பிறக்கும் போதே வாயில தமிழ் தேசியத்தை வச்சுக்கிட்டு அப்படியே பிப்பி ஊதிக்கிட்டு வளர்ந்து வந்து ஒட்டு மொத்தமா நான் மட்டும் வந்து அள்ளி கொட்ட மாதிரி தமிழ் தேசியம் சொல்லிட்டு இருக்கிறவன் பிரபாகரனை தேவையில்லாமல் இங்கே எதற்கு அரசியல் தலைவர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்களா? தமிழ் தேசியத்துக்கும் பிரபாகரனுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்பாங்களா? மாட்டாங்களா? இவன் இங்க இருந்து அங்க போய் ஓலா வண்டிய உருட்டி அங்க செருப்பாலைய அடி வாங்கி உடனே பிடிச்சி தள்ளு இங்க வந்து தமிழ்நாட்டுல கொண்டு மூக்கு ஓடப்படுற அளவுக்கு தள்ளி விட்டு இங்க வந்து உட்காந்துருக்கு. பின்னாடி கண்ணை முழிச்சு வேடிக்கை பார்த்து, சரி ஓகே காட்டி கொடுக்கறதுக்கு யாராவது நமக்கு ஆட்சிக்கு வாங்கலாம் பார்க்கும்போது இருக்கக்கூடிய நாக்பூர் முதலாளிகிட்ட போய் மண்டி போட்டு எச்சை எலும்பை வாங்கி கடிச்சிட்டு தெரியக்கூடிய இந்த சைமன் செபஸ்டியன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, எவனாவது எனது லட்சியத்துக்கு குறுக்க வந்தாங்கன்னா மொத்தமா முடிச்சு விட்டுருவோம். உன்னுடைய லட்சியத்தை இங்கே 14 ஆண்டுகளாக ஒவ்வொரு பதிவாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு பதிவிற்கு நீ செய்திருக்கக்கூடிய கேவலமான இந்த வேலைகளுக்கு எதிராக பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவிற்கு ஒன்றுக்காக நீ பதில் சொல்லியிருக்கிறாயா? உன் அரசியலை கொண்டு போய் குப்பையில போடுறான்னு சொல்லிட்டு அது அடுத்த விஷயம். முதல்ல ஒன்னால் பாதித்திருக்கக்கூடிய பெண்களுக்கு நீதி சொல்வதற்கு வக்கு இல்லை உனக்கு. முதல்ல ஒரு பெண் இன்றைக்கு வரைக்கும் கேள்வியா, இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி எல்லாம் கேள்வியெல்லாம் ஒரு இந்த ரோசமும் மானமும் கொஞ்சமாவது அந்த உடம்புல இருந்துச்சுன்னா தும்ப பூல சுருக்க போட்டு தொங்கி இருக்கணும். அந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இதெல்லாம் எதுல இந்த உடம்பு செய்யப்பட்டிருக்குன்னு தெரியல. அப்படி உசுர கையில வச்சுட்டு அலையுதுன்னு சொல்லி எங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய வயசான பாட்டியை கேட்டுட்டு இருக்காங்க. இவெல்லாம் எதுக்கு இன்னும் வேட்டி சட்டை கட்டிட்டு அலையிறாங்க? இவெல்லாம் ஒரு கேட்ட கேள்விக்கு ஒரு பிள்ளைய ஏமாத்தி விட்டு அந்த பிள்ளை இன்னைக்கு நடுத்தருவுல நீதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைக்கு பதில் சொல்றதுக்கு யோக்கியதை தப்ப இவன் என்னமோ வானம் பெரிது பூமி பெரிதுன்னு வந்து அளந்துட்டு இருக்கான்னு சொல்லி காரி புடிச்சுன்னு பூமியில துப்புறாங்க. நீ வந்து எதுக்கு நின்று ஓம் மூஞ்சில திப்பி விட்டுருப்பாங்க. அந்த அளவுக்கு ஓம் பொழப்பு இங்க ஊரு சிரிச்சு போய் கிடக்கக்கூடிய சூழ்நிலையில நீ பேசுற எனது லட்சியத்துக்கு நடுவே குறுக்கே யாரு வந்தாலும் சொத்தா முடிச்சு விட்டுருவேன். அது ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னா எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் எவனுமே கிடையாது அப்படின்னு சொன்ன பாரு, அது உண்மை, 100% உண்மை. ஏன்னா உன்னுடைய மைண்ட் செட் என்னன்னா, ஒட்டு மொத்தமா எல்லா காசையுமே நாமே ஆட்டைய போடணும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அல்லக்கை ஜாலராக்கள் கூட 5-10 எதுவும் தின்றக்கூடாது. வசூல் பண்ணிட்டு வரக்கூடிய அத்தனை காசையுமே எனக்கு மட்டுமே வரணும், நான் மட்டுமே சுகபோகமா வாழணுங்கிறது நினைக்கக்கூடிய பயங்கரமான கேவலமான ஒரு கேரக்டர் கொண்டவன் தான் நீங்கிறது தெரியும். ஆனா மலம் முழுங்கி மகாதேவனுக்கு மசால் வடை கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க தெரியுமா? யாருன்னு கேட்டா, இந்த சாட்டா மாமா பைய, இங்க இருக்கக்கூடிய இடுபாவன கார்த்தி, இளவு வீட்டுல கண் ஆபரேஷன் சொல்லி அடிச்சுட்டு வந்த இடுபாவன கார்த்தி, அதுக்கப்புறம் காளியம்மா, கார் வாங்கிருக்கக்கூடிய காளியம்மாக்கா, எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய யூனிட்டா இருந்து ஒட்டு மொத்தமா ஆட்டையா போட்டு
பங்கு போட்டு அந்த பங்கு சண்டையில பிசுறு மசுறுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆடியோ ஊர்வலங்களா வந்து நாரி நசங்குழஞ்சு போய் பிறந்த நாளுக்கு நைட்டு 10 மணிக்கு 9 மணிக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு உன் கொள்கையும் உன் கோட்பாடும் இங்க சிரிச்சு போய் கிடக்கும்போது அதுக்குள்ள எவன்டா வந்து இங்க குறுக்க வர போறான்? நீ எல்லாம் பேசுறது வந்து ஒரு கொள்கை, நீ எல்லாம் பேசுறது ஒரு கோட்பாடு, உனக்கெல்லாம் ஒரு தலைவர், கேவலத்திலும் கேவலம் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய நிலைப்பாடு. அதனால நீ பெருசா சீராத ராஜா. ஏன்னு கேட்டுட்டேன்னா, நீ இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல அல்லக்கை ஜால்ரா அப்படிங்கறது வந்து இங்க தெரியும். யாரு பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போய் சிஞ்சா ஜால்ரா அடிக்கக்கூடிய ஆளுங்கிறது தெரியும். சசிகலாவை வந்துகிட்டு அவர் அம்மா சசிகலாவை பேசினால் எங்க அம்மாவை பேசினாலும் என்ன, சசிகலாவை பேசினால் என்னன்னு பொங்குன்னு பொங்கல் வச்சிருக்கியே. சசிகலா அப்படிங்கறது வந்துகிட்டு யாருன்னு கேட்டா அவங்க தண்டனை பெற்று தண்டனையை அனுபவித்து விட்டு இப்ப வெளியில வந்திருக்காங்க. எதுல? நீ முழங்குற திரும்ப முழங்கு வீசிய முறுக்குன்னு முறுக்கிட்டு முழங்குற தெரியுமா? ஊழல்ல. அந்த ஊழல்ல அவங்க வந்து குற்றவாளின்னு உச்ச நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டு தண்டனை காலத்தை முடித்துட்டு வந்திருக்கவங்க. அவங்க உனக்கு நேர்மையானவங்க. மற்றபடி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவியும், அதுவும் 1000 ரூபாய், நேற்றுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் விஷயத்துக்கு ரொம்ப ஓவரா கூவிக்கிட்டு தாடல் போட்டுட்டு இருக்க நீ. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் காளியம்மா பேசி நல்லா சோத்தாம்பட்டில வந்து வாங்குன்னு வாங்கி இருக்கக்கூடிய நிலைமைக்கு போக மறுபடியும் கொம்பு சீவிடக்கூடிய நீ வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க. மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள். அதை முதல்ல நீ தெளிவா தெரிஞ்சுக்கணும் சைமன். நல்லா தெரிஞ்சுக்கோ. ஜாஸ்தியா இனிமே வரக்கூடிய காலகட்டத்துல அதிகமா பேசாத. பேசினவன் பேச்சு எல்லாமே இப்ப எந்த இடத்துல பொங்கல் வச்சுட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோ. உன்னுடைய கூட்டாளி ஒருத்தன் வந்துட்டு அந்த கஞ்சா அவன் பேர் என்னன்னு தெரியல, என் பேர் என்னது, சவுக்கு சங்கர கஞ்சா சங்கர். அவன் அங்க எங்க அவனோட நிலைமை என்னங்கிறத பாத்தியா? என்னன்னா வெளியில வந்த உடனே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படியே இவர் வந்துட்டு சட்டமன்றத்துக்குள்ள போகலன்னா அவரை பிடிச்சிக்கிட்டு நான் உள்ள போவேன், அவரை பிடிச்சிக்கிட்டு உள்ள போகலன்னு நான் பிடிச்சி உள்ள அனுப்புவேன். என்ன கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்கள் பேசிய பேச்சுக்கான அறுவடை தான் இப்ப அங்க உள்ள உட்காந்துக்கிட்டு கூவிக்கிட்டு இருக்கிற அத்தனை விளக்குகளுக்கும் காரணம் திமுக தான். திமுக ஜனநாயகத்தின் குரலை நசுக்குகிறது. ஜனநாயகத்தின் குரலா நீங்க எல்லாமே? எவ்வளவு பேச்சு! ஒரு பேச்சுக்கு, அதுவும் நீட்டுக்கு செத்தா சாவடா அப்படின்னு சொன்ன நாக்கு யாருடைய நாக்கு? இந்த கஞ்சாவுடைய நாக்கு, கஞ்சா சேகரோடைய இந்த சங்கருடைய நாக்கு. அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின நாக்கு ஓ நாக்கு. நீங்க எல்லாம் ஊருக்குள்ள அப்படியே பெரிய மனுஷன் ஊருக்குள்ள வருவீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாமே கேனப்பை மாதிரி தலையில பேச்சை கட்டிட்டு இங்க பூமி மடுவன் தலையாடிட்டு இருப்பாங்களா? இங்கே அனைவரும் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள் என்பதற்கு நீ எவ்வளவு இங்க ஓட வேண்டிய உருட்டினியோ அவ்வளவுக்கு அளவு மறுபடியும் திருப்பி எல்லாத்தையும் உன் பக்கம் அடிக்கிறது தாங்க மாட்டாம தான் இப்ப வெறியேறிய பன்னி மாதிரி இங்க செய்தியாளர் கூட்டத்துல வந்து நின்றுட்டு வாழு கத்த ஆரம்பிச்சுட்ட. அதையும் பார்த்து மக்கள் நல்லா கவனிச்சுதான் இருக்காங்க. இவனை கொண்டுட்டு போய் முதல்ல மென்டல் ஆஸ்பத்திரியில போடுறான்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்னைக்கு ஒரே குரல்ல உனக்கு வந்துகிட்டு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நீ சொல்லியிருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி ததும்பக்கூடிய அந்த கொள்கை கோட்பாடு எல்லாம் பேமெண்ட். இந்த பேமெண்ட் எதுக்கு? 100 ரூபாய்க்கு ஒருத்தனை காட்டி கொடுக்கணும்னா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு முண்டா தட்டிட்டு போய் முன்னாடி நிற்கக்கூடிய ஆளு நீ. உனக்கு கொள்கையாவது கோட்பாடாவது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள்லாம் கேட்டு காது வழியா சிரிக்க வாய் வழியா சிரிக்க மாட்டாம வேற வழியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால உன் கதையெல்லாம் கொண்டுட்டு போய் மைக்கு இல்லாம 4 பேர்த்த முன்னாடி உன் ஜாம்பிஸ் எல்லாம் உட்கார வச்சுட்டு ரகசியம் பேசி சிரிங்க. அதுல வேணா ஏதாவது அவங்களுக்கு இன்பம் கிடைக்கும். பொது வழியில வந்து கூவி குழப்பத்து போய் உன்னுடைய கேடுகட்ட பேச்ச இங்க வந்து சொல்லி மானங்கட்டு சிரிச்சு போய் கிடக்காத சைமன். ஆரம்பிக்கலாம்.